ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் கால்வாயில் 2 பெண் குழந்தைகள் மற்றும் தாயின் சடலம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருங்கல் பாளையம் பகுதி வழியாக செல்லும் கால்வாயில் தாய் மற்றும் 2 குழந்தைகளின் உடல்கள் மிதந்தபடி வந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த போலீசார் 3 பேரின் உடல்களையும் மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் புதியதாக சாலை அமைக்கும் பணிகளை திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டார். வந்தவாசி 6 அடி நெடுஞ்சாலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி புதிதாக சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதாக புகார் எழுந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் மற்றும் திமுகவினர் சாலை அமைக்கும் இயந்திரத்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வட்டாட்சியர் மற்றும் அலுவலர்கள் ஜல்லி ஏற்றி சென்ற லாரியை கைப்பற்றி வந்தவாசி தெற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல் ஏரியில் ஆங்காங்கே தேங்கிய தண்ணீரை மின் மோட்டார் மூலம் ராட்சத குழாய்கள் உதவியுடன் இன்று முதல் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோழவரம் புழல் ஏரி வறண்டு ஆங்காங்கே குட்டைகள் போல் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இவற்றை ராட்சத குழாய்கள் மூலம் உறிஞ்சி சுத்திகரித்து அனுப்புவதற்காக ராட்சத குழாய்கள் பொருத்தும் பணியை பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மேற்கொண்டனர். இப்பணிகள் நிறைவுற்றதை அடுத்து ராட்சத குழாய்கள் மூலம் குடிநீரை சேகரித்து விநியோகம் செய்ய உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தபால் நிலையத்தில் வைப்பு தொகையை அதிகாரிகள் கையாடல் செய்துள்ளதாக கூறி வாடிக்கையாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திங்களூர் தபால் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வெட்டையன் கிணறு கிளை தபால் நிலையத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பல லட்சம் ரூபாயை வைப்பு தொகையாக செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் வைப்பு தொகை முதிர்வடைந்ததை அடுத்து அவற்றை பெறுவதற்கு விண்ணப்பித்த போது ஏற்கனவே பணம் எடுக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுபோன்று பலரின் வைப்பு தொகைகளையும் தபால் நிலைய ஊழியர் செல்வராஜ் மற்றும் திங்களூர் தபால் நிலைய மேலாளர் தஞ்சையன் ஆகியோர் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பணத்தை இழந்த பொதுமக்கள் திங்களூர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த உயரதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு பொதுமக்கள் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். செல்லியம்மன் கோவில் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 116 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அப்பகுதி மக்கள் ஆண்டுதோறும் கல்வி சீர்வரிசை பொருட்களை வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டு பள்ளிக்கு தேவையான பீரோ, நோட்டு, ஒலிபெருக்கி சாதனங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரண பொருட்களை அப்பகுதி மக்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். கும்பகோணம் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உபகரண பொருட்களை அப்பகுதி மக்கள் சீர்வரிசையாக வழங்கினர். கல்லூர் கிராமத்தில் உள்ள இப்பள்ளியில் 150 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் டிவி, கம்ப்யூட்டர், மேஜை, நாற்காலி உள்ளிட்ட கல்வி உபகரண பொருட்களை ஊர்வலமாக கொண்டு சென்ற கிராம மக்கள் அவற்றை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். நெல்லை மாவட்டம் களக்காடு மலையடிவாரத்தில் அட்டகாசம் செய்து வரும் ஒற்றை காட்டு யானையை விரட்ட வனத்துறையினர் தனிப்படை அமைத்துள்ளனர். சிதம்பரபுரம் சாஸ்தா கோயில் மலையடிவார பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றித் திரியும் ஒற்றை யானையை வனப்பகுதிக்கு விரட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய தனிப்படையினர் 2 குழுக்களாக பிரித்து பகல் நேரத்திலும் இரவிலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் பகுதிகளில் தீ வைத்து தடுப்புகளை ஏற்படுத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே சுற்றுச்சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்தும் தனியார் தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி அடுத்து கண்டிகை பகுதியில் அமைந்துள்ள தனியார் இரும்பு உருக்கு ஆலையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தொழிற்சாலையை மூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். தேர்தல் நடத்தை விதிகளால் மணப்பாறை கால்நடை சந்தையில் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செயல்பட்டு வரும் வாரச்சந்தையில்
சுமார் 3 கோடி அளவிற்கு விற்பனை நடைபெறுவது வழக்கம். ஆனால் 50,000 ரூபாய்க்கு மேல் வைத்திருந்தால் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவிப்பதால் அதிக பணத்தை கொண்டு செல்ல முடிவதில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் மாட்டுச்சந்தையில் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குடும்ப தகராறில் 2 குழந்தைகளுடன் தாய் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. கே கொட்டாவூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் மேனகா தம்பதிக்கு 3 வயதில் பெண் குழந்தையும் 7 மாத கைக்குழந்தையும் இருந்தன. ஜெயக்குமாருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாகவும் அதனை தட்டி கேட்டதால் மேனகாவை ஜெயக்குமார் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த மேனகா தமது 2 குழந்தைகளுக்கும் பூச்சி மருந்து கொடுத்து தானும் தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் நீரேற்று நிலையத்தில் 3 நாட்களாக சுற்றி வந்த சிறுத்தை பிடிபட்டது. பெண்ணாகரம் வட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் நீரேற்று நிலையத்தில் கடந்த 25ஆம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று உள்ளே நுழைந்துள்ளது. இரவு பணியில் இருந்த பணியாளர் அதனை நாய் என நினைத்து துரத்திவிட்டுள்ளார். அடுத்த நாள் அங்கு பணியில் இருந்த பணியாளர் சிறுத்தையை கண்டு அலறியடித்து ஓடியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வலை அமைத்து சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுத்தனர். மாமிசத்தை உண்பதற்காக வெளியே வந்த சிறுத்தை வலையில் சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து பிடிபட்ட சிறுத்தை வனப்பகுதியில் விடப்பட்டது. தென்காசி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக சங்கர நாராயண சுவாமி கோயில் முன்புள்ள சௌபாகிய விநாயகர் கோயிலில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்த கிருஷ்ணசாமிக்கு புரோகிதர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து பரிவட்டம் கட்டி வாழ்த்து தெரிவித்தனர். யார் கோமாளிகள் என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியவரும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் அழகர் சாமியை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவரிடம் அதிமுக அமைச்சர்களை ஸ்டாலின் கோமாளி என்று விமர்சித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கோமாளிகள் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுவார்கள் என கூறினார். திமுகவில் 3 தலைமுறையாக கருணாநிதியின் வாரிசுகளுக்கே பொறுப்புகளை வழங்கப்பட்டு வருவதாகவும் உழைப்பவர்களுக்கு மட்டுமே அதிமுகவில் பொறுப்புகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி ஆட்சியில்தான் இந்தியா முழுவதும் 12,602 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் SS பழனி மாணிக்கத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் 40 தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெறும் என கூறினார். அதிமுக பாஜகவினர் பின்னக்கூடிய வலைகளை எல்லாம் மக்கள் அறுத்து எறிய தயாராகிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். மக்களை பார்த்து செய்வீர்களா என ஜெயலலிதா கேட்டது போல் தற்போது அதிமுக அமைச்சர்களை பார்த்து செய்தீர்களா என மக்கள் கேட்பதாகவும் கி வீரமணி கூறினார். ஆத்தூரில் தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் கலந்து கொண்ட அறிமுக கூட்டத்தில் இருக்கைகள் காலியாக இருந்ததால் கட்சி நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுதீஷை அறிமுகம் செய்யும் கூட்டம் ஆத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது கூட்டணி கட்சியினர் பேசிக் கொண்டிருந்த போதே தொண்டர்கள் கலைந்து சென்றனர். இதனால் கூட்ட அரங்கத்தில் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்தது. பாமகவினருக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் தருவதாக கூறி தொண்டர்கள் கூட்டத்தில் இருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. அதிமுகவின் தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் ரவீந்திரநாத் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மயில்வேல் குடும்பத்தினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், சில்வார்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் ரவீந்திரநாத் குடும்பத்தினர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர்களுடன் அதிமுக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் உடன் சென்றனர். இதேபோல் பெரியகுளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் மயில்வேல் குடும்பத்தினரும் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு அருகே முறையான சிகிச்சை அளிக்காததால் கர்ப்பிணி பெண்ணும் சிசுவும் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் என்பவரின் மனைவி விஜயா பிரசவத்திற்காக நசியனூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அப்போது ஸ்கேன் செய்து பார்த்தபோது குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து குழந்தையை தாயின் வயிற்றில் இருந்து எடுக்க மருத்துவர்கள் முயன்றுள்ளனர். ஆனால் குழந்தையுடன் சேர்ந்து தாயும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வயிற்றில் இருந்து பாதி வெளியேறிய குழந்தையுடன் சக்கர நாற்காலியில் வைத்து விஜயாவின் உடலை செவிலியர்கள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததால் உறவினர்கள் கலைந்து சென்றனர். சென்னையில் போலீசார் என கூறி ஹவாலா பணம் 98 லட்சம் ரூபாயினை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் வழியாக அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்த கோபிநாத் என்ற இளைஞரை போலீசார் என கூறி 8 பேர் கொண்ட கும்பல் காரில் ஏற்றி சென்றுள்ளனர். பின்னர் அவர் வைத்திருந்த 98 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பியோடினர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கலந்தர் மற்றும் சாதிக் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து கோவாவிற்கு தப்பி செல்ல முயன்ற கலந்தரின் கூட்டாளிகள் 3வரையும் அவர்களுக்கு விமான நிலையத்தில் தகவல் சொல்லும் ஓட்டுநர் உள்ளிட்ட 2வரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் பணமும் 500 கிராம் தங்க நகைகளும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய வாக்கி டாக்கி, துப்பாக்கி போன்றவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பெரம்பலூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் என்ஆர் சிவபதிக்கு பெண்கள் ஆரத்தை எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெரம்பலூர் நகர் பகுதியான துரைமங்கலம், பாலக்கரை, சங்குப்பேட்டை, அரணாரை உள்ளிட்ட பகுதியில் சிவபதி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்தி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவபதி தெரிவித்தார். முன்னதாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட என்ஆர் சிவபதிக்கு ஆதரவாக இருசக்கர வாகனத்தில் அதிமுகவினர் பேரணி மேற்கொண்டனர்.